ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்மளது ஒரு பாரம்பரிய உணவான வள்ளிக்கிழங்கு பணியாரத்தை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வள்ளிக்கிழங்கை வேக வச்சு இது மாதிரி நல்லா திருகி எடுத்துக்கோங்க. இந்த திருகி எடுத்ததில் ரவை 2 ஸ்பூனு, பச்சரிசி மாவு 3 ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை கூட சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. பாகுபதெல்லாம் வரணும்னு இல்லைங்க, வெல்லம் கரைஞ்சால் போதும். அது கரையிறதுக்குள்ளே நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஏலக்காவும் தேங்காவும் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சிடுச்சு, அதை இப்போது இதோடு சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா கலந்து வரணுங்க. நீங்கள் தேவையான பச்சரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்குங்க டேஸ்ட்டு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதை ஒரு 10 15 நிமிஷம் ஊறட்டோங்க. ஊறினாதான், ஏன்னா ரவை போட்டிருக்கோம்ல, அதனால கொஞ்சம் நாள் ஊறினாதான் கொஞ்சம் கெட்டியாகும் மாவு. இந்த மாதிரி நல்லா இந்த பதம் இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம குழி பணியாரம் சட்டியில் போட்டு எடுக்க சரியாக இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கட்டும்ங்க. இதை நல்லா இப்போது 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழி பணியாரம் சட்டி கேஸில் வச்சு சூடாகட்டும். சூடாகிறதுக்கு நல்லா அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதை தேவையான அளவு நல்லா எண்ணெய் ஊற்றணுங்க. எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிக்கினா கூட டேஸ்ட் நல்லாவே இருக்கும். எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இதை அந்த குழியில் இதை ஊற்றிக்கலாங்க. குழி பணியார சட்டியில் ஊற்றலை வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் தோசை மாதிரி இல்லை ரொட்டி மாதிரியும் தோசை தவாவில் வச்சு கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி அது 2 பக்கமும் சுட்டு எடுத்து சாப்பிட்லாம். இது நல்லா மொறு குழி பணியார சட்டியில் ஊற்றி நம்ம அதை எடுத்து சாப்பிடும் போது மொறுன்னு இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட். இது நல்லா மொறுன்னு எடுக்கணுங்க. இந்த மாதிரி எல்லா குழியிலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக பண்ணாதீங்க. எண்ணெய் நல்லா ஊற்றுங்க, அப்போ தான் மொறுன்னு வரும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ பசங்களை டேஸ்ட் பண்ண சொல்ல பணியாரம் டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலாமா? சூடு சூப்பராக இருக்குது. ஸ்வீட்டு நல்ல டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.